and Lala family. ஆமையும் முயலும் ஒரு அழகான காட்டின் அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன. அவற்றில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆமை இருந்தது. அது மிகவும் மெதுவாக நடக்கும், ஆனால் மிகவும் விவேகமும் பொறுமையும் கொண்டது. அதே காட்டில் ஒரு முயலும் இருந்தது. அது வேகமாக ஓடும், எப்போதும் தன்னை பற்றி பெருமை பேசும். இந்த காட்டில் என்னை விட வேகமானவன் யாருமே இல்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும். ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரித்தது. ஏ ஆமை, நீ இப்படியே மெதுவாக போனால் உன் வாழ்க்கையில எதுவுமே அடைய முடியாது என்றது. ஆமை சிரித்தபடியே, வேகம் மட்டுமே முக்கியமில்லை, தொடர்ச்சியும் கவனமும் இருந்தால் போதும் என்றது. அதை கேட்ட முயல் சிரித்துக்கொண்டு, அப்படியா, அப்போ ஒரு போட்டி வைப்போம். அந்த பெரிய மரம் வரைக்கும் யார் முதலில் போகிறாரோ அவர்தான் வெற்றி என்றது. அனைத்து விலங்குகளும் கூடியன. போட்டி தொடங்கியது. முயல் மின்னல் வேகத்தில் ஓடிவிட்டது. இந்த ஆமை வர இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் என்று நினைத்து ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க உட்கார்ந்தது. சிறிது தூங்கினாலும் பரவாயில்லை என்று தூங்கிவிட்டது. ஆமை என்ன செய்தது தெரியுமா? அது மெதுவாக, ஆனால் ஒரு நிமிடமும் நிற்காமல் கவனமாக நடந்து கொண்டே இருந்தது. நான் வேகமாக இல்லை, ஆனால் நான் நிற்க மாட்டேன் என்று மனதில் நினைத்து கொண்டது. நேரம் கழிந்தது. முயல் தூக்கத்திலிருந்து எழுந்தபோது ஆமை மரத்தை அடைவதற்கு அருகில் இருந்தது. முயல் ஓட முயன்றது, ஆனால் தாமதமாகிவிட்டு பெரிய மரத்தை தொடர்ந்து வெற்றி பெற்றது. அனைத்து விலங்குகளும் கைதட்டின. முயல் தலை குனிந்து, நான் வேகத்தை மட்டும் நம்பினேன், நீ பொறுமையையும் கவனத்தையும் நம்பினாய் என்றது. ஆமை சிரித்தபடி சொன்னது, மெதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக முயன்றால் வெற்றி நிச்சயம் என்றது. இந்த கதையிலிருந்து நாம் நிறுத்தாமல் முயற்சித்தால் வெற்றி நமதே என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ கட்டீஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.